ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான். ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான். வாழும் நேரத்தில் வருகின்றான், வறுமை வந்தால் பிரிகின்றான். ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னலச்சேற்றில் விழுகின்றான். தாயின் பெருமை மறக்கின்றான், தன்னலச்சேற்றில் விழுகின்றான். பேய் போல் பணத்தை காக்கின்றான், பெரியவர் தம்மை பழிக்கின்றான். ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. ஒருவன் மனது ஒன்பதடா, அதில் ஒளிந்து கிடப்பது என்பதடா. கல்யாணம் ட்ரெஸ் பண்ணிக்கோ. முடியாது. முடியாதா? இதே ட்ரெஸ்ல தாலி கட்ட சொல்றேன். மாமா வந்துட்ட மாமா. மாப்பிள்ளையும் சொன்னபடி வந்துடும். வா வா. கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இஷ்டமில்லாத ஒரு பெண்ணுக்கு இப்படி தாலி கட்டுறது நல்லா இல்லையா? இஷ்டமில்லாதவரை கட்டிக்கிட்டு நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். போலீஸா? வாங்க வாங்க, திடீர் முடிச்சால் விட்டு கல்யாணம் இல்ல, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண வர்றாங்க. வாங்க பண்ணுங்க ஆசீர்வாதம். கட்டு தாலிய, கட்டு தாலிய. இந்த கல்யாணத்தை நீங்க பலவந்தமா நடத்துறதா எங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு. பொறாம பிடிச்ச பசங்க மொட்டை மரம் எழுதுனா அதை கேட்கறதுக்கு இங்க வர்றதா சார்? இல்ல சார், இந்த சம்சாரமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டாக்டர் வேலையா? அவர்தான் நம்ம அழைச்சிட்டு வந்தார். யார் அழைச்சிட்டு வந்தா? எனக்கு இந்த குடும்பத்துக்கு நான் தெரிவேன். என் இஷ்டப்படிதான் இந்த கல்யாணத்தை பண்ணுவேன். உங்க இஷ்டமும் உங்களுக்கு முக்கியம் இல்லை. மேஜரான பொண்ணு, அவங்க இஷ்டம் தான் முக்கியம். ஓ சொல்ல சொல்றேன், என் பொண்ணு சொல்ல சொல்றேன். என் கண் நான் பேச அப்பா மனசு குழுகுழுன்னு சொல்லணும், மறுக்க கூடாது. சொல்லு, அப்பா சொன்ன தட்டிக்குவேன். இல்ல சார், எங்க அம்மா சொன்னபடிதான் நான் கேட்பேன். தயவு செஞ்சு எங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு போங்க. எழுதுறி இவங்களை அவங்க தாத்தா வீட்டு அழைச்சிட்டு போ, அங்க அவங்க அம்மா இருக்காங்க. சரி மணி, நீங்க பலவந்தமா தாலி கட்ட முயற்சி பண்ணது குற்றம். சதானந்தம் இது உடமையான குற்றம். 2 பேரும் கேட்டு வாங்க. சதானந்தம் வர வர ரொம்ப கெட்டு போயிட்டான். அப்பா அவரை பத்தி நீங்க ஒண்ணும் பேசாதீங்க, ரொம்ப நல்லது.
அந்த கேஷியரோடு சேர்ந்துதான் இப்படி ஆயிட்டேன். ஆமா, நீ எப்பவும் இப்படிதான். அடுத்தவங்க உன் புருஷனை தாழ்த்தி பேச சம்மதிக்க மாட்டேன். நான் மாத்திரம் இல்ல, எங்க அம்மாவே உங்கள் ஒரு வார்த்தை பேச சம்மதிப்பாங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, பெண் இனத்துக்கே பரம்பரையான பண்பு. என்னம்மா என்ன? அம்மா பெற்ற பெண்ணோட வாழ்வுக்காக கட்டிய கணவனியை எதிர்த்து போராடிய தெய்வமே, உன் மாதிரி தாய் எல்லா பெண்களுக்கு கிடைத்த பெண்ணினமே பேரின்பம் பெற்று விளங்கும். அது மட்டும் இல்ல சொல்லாது, உன்னை போலவே எல்லா பெண்களும் தான் நினைச்சவனையே கடைசி வரை கைப்பிடிக்கணுங்கிற மன உறுதியோடு இருந்தார். எந்த தாயும் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே வராது. சரி சரி, இது பேச நேரம் இல்ல. உன் புருஷன் வர்றதுக்குள்ள சிவகாமிக்கு டாக்டர் கல்யாணத்தை முடிச்சிடுவான். இல்லப்பா இல்ல, கட்ட கணவர் உயிரோடு இருக்கும்போது அவரை தள்ளி வச்சுட்டு நான் மட்டும் இந்த கல்யாணத்தை நடத்தினேன். ஒரு உலகம் என்னை மதிக்காது, தாய் குலமே என்னை மன்னிக்காது. அம்மா கண்ணை கொடுத்து உடனே கண்ணை பறிக்கிற மாதிரி அப்பா கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டு வந்து மறுபடியும் அவர்கிட்ட ஒப்படைக்க போறியா? இதுதான் தாய் செய்யற கடமையா? நீ நினைக்கிறது தப்பு சிவகாமி. ஒரு தாய்க்கு 2 கடமை இருக்கு. ஒரு பக்கம் பெத்த பெண், இன்னொரு பக்கம் கட்ட கணவர். இப்ப நான் உனக்கு செய்ய வேண்டியது செய்துட்டேன். போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்ததனால் புண்பட்டு போயிருக்கிற என் கணவரை சந்திச்சு கெஞ்சி மன்னிப்பு கேட்டு எப்படியா அவரை இங்க அழைச்சுக்கிட்டு வந்ததா இந்த கல்யாணத்தை நடத்தணும். அம்மா சிவகாமி, நீ கட்ட போற மாங்கல்யத்துக்காக பாடுபடுறேன், நான் கட்ட மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக பாடுபடுறேன். என்னை தடுக்காது. அம்மா அம்மா, ஐயாவை போலீஸ் கைது செய்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஐயா ஐயா, என் கணவரை விட்டுடுங்க ஐயா. அப்பா அவர் இஷ்டப்படி அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறீங்களா? கல்யாணத்துக்காக இல்லைங்க ஐயா, கணவரோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக கேட்டுக்கிறேன். ஆல்ரைட், ஜாமீன் கூட்டிட்டு போலாம். நான் ஜாமீன் கொடுத்தேன் சார். இல்ல, எங்க அப்பாவுக்கு நான் தான் கொடுத்தேன். யாரும் வேண்டாம், அவரை நிலைக்கு ஆளாக்கினது நான் தான். அதனால நானே அவருக்கு ஜாமீன் கொடுக்குறேன். ஆல்ரைட், அப்போ கையெழுத்து போடுங்க. 525 சாணத்தை கூட்டிட்டு வா. உங்களை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னார். மாப்பிள்ள அவர் இல்லைங்க, நீங்க மட்டும்தான். ஆமா, நம்பிக்கை துரோகம் செஞ்சீங்க, அப்புறம் போட்டோவை வெளியில விட்டுடுங்க. என்னப்பா கூப்பிடுறாருன்னு போது இதுக்குள்ள வெளியே போயிட்டேன்னு. உங்களுக்கு அந்த மாதிரி ஜாமீன் கொடுத்துருக்காங்க, நீங்க போகலாம். என் மாப்பிள்ளை இல்லாம நான் போக மாட்டேன் சார். அப்பா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த அயோக்கிய மாப்பிள்ளைன்னு சொன்ன ஊர் உலகம் சிரிக்க போகுது. கட்டின புருஷனை காமிக்கிற பொண்டாட்டி இருக்கும்போது சிரிக்காம இதுக்குதான் சிரிக்க போறாங்களே. என்ன தவறா நினைக்காதீங்க, நம்ம பொண்ணை காப்பாற்ற வேற வழி இல்லாததுனால அந்த மாதிரி செஞ்சு உன் கதைய பேசுறேன் என்கிட்ட. என் கதை மாப்பிள்ளை வந்தாதான் வருவேன். சார், மிஸ்டர் மணிக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேன். டாக்டர், மணியை கூட்டிட்டு வா. டாக்டர், உங்களுக்கு கெடுதல் செய்தவனுக்கு நீங்களே ஜாமீன் கொடுக்குறீங்களா? நமக்கு கெடுதல் செய்தவர்களா இருந்தா கூட நம்மளான உதவி அவர்கள் செய்யணும் சொல்றாங்க. என்னங்க, என் மேல தப்பு இருந்தா மன்னிச்சிருக்கு, வாங்க வீட்டுக்கு போலாம். ஆமாப்பா, நான் வீட்டுக்கு வரதாண்டா சிவகாமிய மணிக்கு கல்யாணம் பண்ணணும். அப்பா, அதை விட உங்க கையாலேயே என்ன கொண்டு போட்டுருங்க. மிஸ்டர் சதானந்தம், சிவகாமியை டாக்டருக்கே கட்டி கொடுத்துருங்க. மாப்பிள்ள இல்ல, விருப்பமில்லாத பெண்ணை கட்டிட்டு நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். மணி, என்னங்க மணி, மணி, வீட்டுக்கு போலாம். எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு வீட்டுக்கு வாங்கப்பா. சும்மா இருக்கணும். மணி, அப்பா, மறுபடியும் ஏன் பின்னால போறீங்க? எல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றலாம். மணி, அம்மா, அம்மா, அவருக்கு மணிக்கும் ஏதோ ஒரு தீராத பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீ தைரியமா வீட்டுக்கு போங்க, நான் அவரை கவனிக்கிறேன். கவலைப்படாங்க, என்ன நம்புது. போங்க. நன்றி. மணி, 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 என்ன மணி, போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் வேணான்னு சொன்னேன்,
இப்ப மாறி பேசுற நிமிஷத்துக்கு ஒரு புத்தி வந்தா உனக்கு? தப்பிச்சுட்டு வரதுக்காக நான் அப்படி சொன்னேன். ராத்திரிக்குள்ள சிவகாமியை தூக்கிட்டு வந்து நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, பத்திரிக்காரெல்லாம் கூப்பிட்டு செய்தி கொடுத்து வால் போஸ்ட் அடிச்சு உன் மானத்தை வாங்கிடுவேன். அப்படிலாம் செய்யாது, கல்யாணமே பண்ணி வச்சிருவேன். என்ன ஒரு லவ் போஸ்ட் எடுத்திய, அந்த நெகட்டிவ் என்கிட்ட கொடுத்துட்டியா? யார்கிட்டதான் இருக்கு, கிழிச்சு போட்டுட்டா? இல்ல, பொழிச்சுட்டா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஒண்ணும் இல்லை, அப்படி வச்சுக்கோ. யாரோ வர சத்தம் கேட்குது. இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். ஓ, டாக்டர் சந்திரனா? என்ன சார், என்ன சமாச்சாரம்? ஆஹா, அப்படியா? அவங்க நின்ன இடத்துல அடல கேட்டு இருந்ததா? ஆமா டாக்டர், இப்ப அவங்க அங்க இருந்து எங்க போயிருப்பாங்க? சரியாதா? ஆல்ரைட், இந்த புறப்படு டாக்டர். ஹலோ ஹலோ, who is speaking please? டாக்டர் சந்திரன். நீங்களா? யார், சிவகாமியா? ஆமா. நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி அவசரமா உங்ககிட்ட பேசணும். அவசரமா? ஆமா, நீ உடனே புறப்பட்டு முருகன் தோப்பு பக்கம் வா. என்னது? முருகன் தோப்பு பக்கம்.
இல்லைங்களா? எங்க போயிருப்பாரு? தெரியாது சார். வாங்க உட்காருங்க. வாங்க சார். வாக்குமூலமா? அப்போ சிவகாமி உயிருக்கே ஆபத்தா? ஐயோ சிவகாமி, ஐயோ. உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. ட்ரீட்மெண்டா? அம்மா, என் பொண்ணுக்கு என்ன? நான் போய் பார்த்தாங்கன்னு. யாரும் உள்ள போக கூடாது. உங்க பொண்ணுக்கு ஒண்ணு ஆபத்து. வாங்க இப்படி உட்காந்து. சிவகாமி, முருகா, என் மகளை நீதான் காப்பாற்றணும். இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சால்ரைட். அம்மா, என்ன இதெல்லாம்? ஏன் அழுதீங்க? டாக்டர், சிவகாமி மயக்கமா இருக்கு, உடனே புறத்து வாங்க போங்க சொன்னீங்க. இந்த காட்சியை பார்க்கத்தானே டாக்டர்? நான் சொல்றத கேளுங்க. இது சிவகாமி இல்ல. இல்ல, நம்ப மாட்டேன். இத பாருங்க. அப்ப சிவகாமி எங்க? இந்த பொண்ணியா? அதெல்லாம் விவரம் அப்புறம் சொல்றேன். சிவகாமிக்கு மயக்கம் தெரிவிச்சு வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அம்மா சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போ. நல்லது டாக்டர். கொண்டு போ. டாக்டர். ஓ இன்ஸ்பெக்டர். ஏன் சார் நீங்க இன்னும் புறப்படலையா? இல்ல டாக்டர், நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போறான்னு வந்தேன். நான் இப்ப புறப்படுங்க. தேங்க்யூ டாக்டர். சிவகாமி
ஐயோ அம்மா வாங்க போய் பார்க்கலாம். அசையக்கூடாது. டாக்டர் நீயா? எங்க அப்பா உன்னோட தானே வந்தாரு. எங்க அப்பாவை கொலை செஞ்சிட்டியா? ஒரு பையன் என்ன கொலை செய்ய முடியாது. என்ன நீ சும்மா சொல்றேன். மணியா நீங்க இப்ப எங்க வரீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தேன்ல, இந்த பையன் மாறிட்டான். அத உங்ககிட்ட சொல்லிட்டு நம்ம பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பிளான் போட்டுக்கிட்டு அந்த வீட்டுல காத்துக்கிட்டு உங்களை காணோம். இந்த அயோக்கிய பையன் இங்க வந்து ஏதாவது தகராறு பண்ணுவான்னு நான் வந்தேன். அதே மாதிரி இங்க இருக்கிறான். பூட்டை பேசிட்டீங்களா? ஆமா, இவன் அயோக்கியன்னு தெரிஞ்சு ஏன் பொண்ணை கொடுக்க சம்மதிச்சீங்க? இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்லை தம்பி, உள்ளத்தை சொல்லிடுறேன்னா. இவன் தங்கச்சிக்கு எனக்கு சிநேகிதம். அதுவும் நானும் வீட்டுக்குள்ள தமாஷா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அத வந்து போட்டோ எடுத்துட்டான். அப்புறம் அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு உன் பொண்ணை எனக்கு கொடுக்குறியா அல்லது இந்த போட்டோவை வால் போஸ்ட்ல போட்டு பேப்பர்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு உன்னை கேவலப்படுத்துவேன் நினைச்சான். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணை பின்னாடி என்ன பயமுறுத்தினான். இவனுக்கு முகமுடியும்னா ரொம்ப பயம்னு எனக்கு அப்பவே தெரியும். சப் இன்ஸ்பெக்டர் கூட ஆஸ்பத்திரியில அந்த போட்டோவை உங்ககிட்ட காமிக்கல. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தேன். அதே மாதிரி தைச்சு இந்த பயலை பயமுறுத்தி அந்த போட்டோவும் வாங்கிடலாம், பொண்ணையும் காப்பாற்றலாம் அப்படின்னு வீட்டுக்கு போன தம்பி அங்க மல்லிகா செத்து கிடக்குறா. அந்த கட்டி எப்படி தூக்குன அப்பவே இல்ல சொல்லக்கூடாது. தம்பி 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 அந்த நேரத்துல இந்த உடுப்பு போட்டுக்கிட்டேன், கையில கட்டி வேற இருக்கு. கொலை செய்யணும் யாராவது நம்புவாங்களா? இல்ல போய் சொல்றேன். நீதான் கொலை
மல்லிகாவுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை பாழ் மண்டபத்தில் அடைச்சு வச்சிருந்தேன். நாங்க தான் எடுத்துக்கிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அவன் சாகும்போது கொடுத்த வாக்குமூலம் ஏதோ. மணியன் அண்ணன் அல்ல, அவன் ஒரு கொலைக்காரன், கொள்ளைக்காரன். அவன் தங்கை காந்திமதியை சதானந்தம் தம்பி காதலிச்சு கைவிட்டதாக நினைச்சு தவறுதலாகவே அவனை கொலை செய்துட்டு அதுக்கு காரணம் சதானந்தம் தெரிஞ்சதும் அவரை பழி வாங்க முடிவு செய்தான். அதுக்காக அவரை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்லி என்னை கூட்டிக்கிட்டு வந்தான். ஆனா உண்மையாகவே காதல் உண்டாயிடுச்சு. எங்கே சூழ்ச்சி வெளியாயிடுமோன்னு பயந்து என்னை கொலை செய்ய திட்டம் போட்டான். அட நன்றி கேட்ட பல, உனக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன்டா. கடைசியில என்னையே பழி வாங்கறதுக்கு பிளான் போட்டியா? நாசமா போக ஏண்டா அப்படி நினைச்ச? யாருமே தங்க காந்திமதி தற்கொலை செஞ்சுக்கும்படி செஞ்ச சட்டான நீதாண்டா. கண்டபட நீதாண்டா. எப்படி? ஒரு நாள் வெளியூர் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தேன். என்ன மதி ஏமா கொடுக்குற? நம்ம அந்தஸ்துக்கு மீறவங்களை காதலிச்சா கைவிட்டு போயிடுவான்னு சொன்ன அது சரியா போச்சு. ஐயோ தங்கச்சி, என்னமா நடந்துச்சு? சொல்லுமா, சொல்லு. அண்ணா பெண் பார்க்கறதுக்காக அவங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு அவர் வந்தார். ஆனா அவர் வெளியிருந்து வீட்டை பார்த்துட்டு நம்ம அந்தஸ்துக்கு இங்க பெண் எடுக்க கூடாது அவரையும் கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னமா நடந்துச்சு? சொல்லுமா. எப்ப எனக்கு அவரு கிடைக்கலையோ நான் உயிர் வாழ விரும்பல. அதனால அண்ணா அண்ணா விஷத்து கொடுத்து என்ன காரியமா அண்ணா அடுத்த ஜென்மத்திலாவது நீயே எனக்கு நான் நினைச்சேன் அவரையே எனக்கு என்னோட துரோகி, நான் கணக்காட்டிய நடுங்கி வச்ச கொலைகாரன், கொள்ளக்காரன். என் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிட்டு நீ மட்டும் நிம்மதியா இருக்கலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். தங்கச்சி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவரையும் கொன்னு உன்னை புதைக்கிற அதே இடத்துல அவரையும் புதைச்சு வாழ்வுல ஒண்ணு சேர முடியாத உங்க சாவரையாவது ஒண்ணு சேர்த்து வைக்கிற தங்கச்சி, சாவரையாவது ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு புறப்பட்டேன். நினைச்சத முடிச்சு வேலை காட்டால மரத்தில் எங்க சித்தப்பாவை கொண்டுட்டியா? அதோட யாத்திரை தீர்வு. இவன் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு அந்தஸ்து இல்லைங்கிறத காட்டி இவனை ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த ஊருக்கு நான் வந்தேன். அப்படின்னு பேங்க் கன்ஃபார்ம் பணத்தை கொள்ளையடிச்சது நீதானே? நான் தான். அது மட்டும் இல்ல, மாயாண்டிய கொன்னது, டாக்டர் இருந்த ஆபத்துல அவரை கொல்ல முயற்சி செஞ்சது எல்லாமே நான் தான். நீயா இங்க வந்த? சிவசாமியை எப்படியாவது கொண்டுட்டு வந்து உனக்கே கட்டித்தரேன்னு சதானந்தம் சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. கைது பண்ணுங்க. தம்பி, நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவியை நினைச்சு பார்த்தா நாங்க என்ன செய்யறதுன்னே தெரியல. இல்லன்னா என் தலை போயிருக்கும், என் பெண்ணும் போயிருக்கும். அப்படி இல்லைங்க, அம்மாவுடைய தர்மச்சந்திரா தான் சிவகாமியை மீட்டு உங்க தலையை காப்பாத்திருக்கு. தர்மம் செய்யறவங்களுக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் அது நினைச்சவங்களே அழிச்சிடும். தர்மம் தலைகாக்கும். வாஸ்தவம் தான், தர்மம் தலை காக்கும். அது என்னைக்கு சொன்ன வார்த்தையா? எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த பெரியவங்க சொன்ன ஒரு சத்திய வார்த்தை இல்லையா? ஆனா எங்க தலையை காப்பாத்திட்டு சரி. ஆனா உங்களுக்கு நாங்க ஏதாவது ஒரு பிரசன்ட் செய்ய வேணாமா? அதெல்லாம் வேணாங்க. என்ன இந்த பிரசன்ட் யாரும் வேணாம்னு வரைக்கும் சொன்னதே இல்லை.